என் மனம் கவர்ந்த அன்பு சகோதரி மாயா அவர்களுக்கு. அதாவதுமா, இட் இஸ் அவுட் ஆஃப் மை பர்சனல் இன்ட்ரெஸ்ட். இட் வாஸ் ஆஸ்க்டு பை மாயவரத்திலிருந்து மஞ்சுளான்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு தனிப்பட்ட விதமாக இதை வந்து நான் இந்த கேள்விக்கு நான் பதில் கேட்டே ஆகணும். 6 நாள் பரவசம், 1 நாள் சமரசம்ன்ற மாதிரி வாரத்தில் எல்லா நாளும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சனிக்கிழமை ஆனால் மட்டும் சமாதானம் ஆயிடுறீங்களே, ஏன்னு நான் கேட்கலாமா? மஞ்சுளா கேட்குறாங்க. மஞ்சுளாவா? யா. ஏன்னா வெள்ளிக்கிழமை இன்னொருத்தரோட டர்ன், அவர் சமரசம் ஆயிடுவார். அதனால சனிக்கிழமை நான் எடுத்துக்கிட்டேன். யார் இந்த சாம்பார் ரசம்? யார் 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 அந்த சமரசம்? ப்ளீஸ். சுவாமிக்கு தெரியாததா? சுவாமிக்கு எனக்கு தெரியுமா, முன்னாடி இருக்க அந்த மாமிங்களுக்கு தெரியலையா? அண்ட் திஸ் இஸ் ஃபார் அவர் இன்டர்நேஷனல் ஸ்டார். சர்வதேச ஆடியன்ஸ் சங்கத்திலிருந்து ஒரு கேள்வி நம்ம பிராவோ சாருக்கு. பிக் பாஸ்ல கண்டஸ்டண்டா போய் ஆடியன்ஸா வாழ்ந்தீங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. See, it is clearly not my question. ஜாலியாக தான் இருந்தது. அதுவும் ஒரு மாதிரி எந்த சண்டைக்கும் போகாம யாரையும் பிடிச்சி தொல்லை பண்ணாம. தட் வாஸ் நைஸ். This is the very fabric of humanity. ஆடியன்ஸா இருந்து என்னமோ டைட்டில் வின் பண்ண மாதிரியே பேசுறாரு பாத்தீங்களா? இந்த கான்ஃபிடன்ஸ் ஒவ்வொரு 10th 12th படிக்கிற பசங்களுக்கு இருந்தால் they will come up in life. our all favorite madam விசித்ரா மேடம். See, sacrifice is the very emotion of தமிழ்லயே mother. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்படி வாங்க. நீங்க மட்டும் பேசும்போது எவ்வளவு actually this was not the and after the program we felt very bad but it's in all acting. No, தோனிக்கு லேடி கட்ட போட்ட மாதிரி பேசுனீங்க. See, தனக்கு கிடைக்கலனாலும் தான் பசங்களுக்கு கிடைக்கணும்னு விட்டு கொடுத்து போறவங்க தான் அம்மா. ஆனா நான் ஜெயிக்கணும்னு, அதாவது நீங்க ஜெயிக்கணும்னு விட்டு கொடுக்காம கேம் ஆடினீங்களே, இது நியாயமா? ரைமிங் ட்ரை பண்ணியிருக்காங்க. அம்மா நியாயமா அப்படின்னு அமைஞ்சிக்கரையில இருந்து கமெண்ட்ஸ் என்னமா வரும்னு எனக்கு தெரியும் சார். அப்படி இருக்கும். சி, அதாவது சாமி, அம்மாவா நினைச்சாங்கன்னா விட்டு கொடுத்து போயிருக்கலாம். சில சமயம் அம்மாவை சும்மாவா நினைக்கும் போது அப்படிலாம் விளையாட வேண்டியதா இருக்கு. அடுத்தபடியாக நம்முடைய மகான் சீரியல் மூலமாக என்னுடைய மனதில் வீற்றிருக்கக்கூடிய தினேஷ், உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு. சுகர் சுந்தர்ராமன் தம்பி, நீங்க அநியாயத்தை கட்டினா பொங்குறீங்க, ஆனா அநியாயத்துக்கு பொங்குறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்?